வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ எஃப்எஃப் டைம்ஸ் வித் மீ நதியா. ஓகே, இன்னைக்கும் நான் நிறைய அப்டேட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் அப்டேட் யாரை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கோட். அஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து அந்த போஸ்ட்டை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம யுவன் அவர்கள் வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் வந்து விட்டுருந்தாரு. அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கட் பிரபுவும் அண்ட் விஷ்ணுவர்தன் அப்படியே பாவப்பட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்க மாதிரியும், இவர் வந்து காதில் ஃபோன் வச்சுட்டு நின்றுட்டு கேஷுவலாக பார்க்குற மாதிரியும் வந்து அந்த போஸ்டரில் இருந்துச்சு. கீழே கேப்ஷனில் பார்த்தீங்கன்னா இவங்க தொல்லை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. ஏன்னா வந்து நேசிப்பாயா கோட் அந்த ரெண்டு படத்துக்கும் மியூசிக் வந்து நம்ம யுவன் தான். ஸோ அதனால போய் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க போல, மியூசிக்கை போடுன்ட்டு. ஸோ அதனால வந்து அந்த கேப்ஷன் போட்டு அவர் வந்து போஸ்டர் போட்டிருந்தாரு. இது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தேர்ட் சிங்கிள் வேற லோடிங் அப்படின்ற மாதிரி வெங்கட் பிரபுவும் நம்ம அர்ச்சனா கல்பாத்தி அவர்களும் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் சண்டே அதுவும் வருமா அப்படின்ற மாதிரி வந்து ரசிகர்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. ஸோ எங்களுக்காவது கொஞ்சம் இந்த சண்டே அதுவும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெஸ்ட் சண்டேவாக இருக்கும், கோட் சண்டேவாக இருக்கும். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம ஜாசன் சஞ்சய் அவர் வந்து லைக்கா ப்ரொடக்ஷனில் படம் எடுக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. என்னன்னா இந்த படத்தில் ஹீரோவாக த்ரூ நடிக்க போகிறதாகவும் ஹீரோயினா அதித்தி சங்கர் நடிக்க போகிறதாகவும் மியூசிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ராமின், அதாவது நம்ம ரஹ்மான் சாரோட மகன், அவங்க தான் வந்து மியூசிக் போட போகிறதாகவும் ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஜாசன் வந்து நம்ம அதித்தி சங்கர் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு வந்து போயிருந்தாரு. ஒருவேளை அங்கே பார்த்து ஹீரோயினை செலக்ட் பண்ணிட்டாரா அப்படின்ற மாதிரிலாம் தெரியல. கங்கலான் படத்துல இருந்தால் அப்டேட் கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து விட்டுருந்தாங்க மினிக்கி. இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பாட்டு கேட்கும் போதுல ஒரு எனர்ஜெட்டிக்காக தான் இருக்குது. அந்த பாட்டு வந்து 5 லாங்குவேஜில் வந்து விட்டுருந்தாங்க. இப்போ அடுத்தது என்னன்னா செகண்ட் சிங்கிள் வந்து விட போகிறதா ஒரு திரும்பி நம்ம ஜிவி வந்து ஒரு சிக்னல் மாதிரி கொடுத்துட்டாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனில் வந்து நம்ம ஜிவி அவர்கள் வந்து பாட்டு பாடுறாரு. என்னன்னா லானே தங்கலானே அந்த சாங் இருக்கு பார்த்தீங்களா, அதான் செகண்ட் சிங்கிள் வர்ற மாதிரி அவர் வந்து அந்த பாட்டை பாடினாரு. மேபி அதுதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆகஸ்ட் 15 வர ரிலீஸ் ஆகுது. ஏன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் 1, இன்னும் 14 டேஸ் தான் இருக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிற ஒரே மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவின்னு சொல்லலாம். SK23 அந்த படத்துல இருந்து அப்டேட் கிடைச்சிருக்கு. அஃப்கோர்ஸ் நமக்கு தெரியும் இந்த படத்தை வந்து நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து இயக்குறாரு அப்படின்ட்டு. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து சென்னையில் தான் வந்து நடந்துட்டு இருக்கு. தூத்துக்குடியில் தான் இதுக்கு முன்னாடி வந்து ஷூட் நடந்துட்டு இருந்தது. அங்கே வந்து என்ன சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு ஹை ஆக்டன் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் அங்கே வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து ரிட்டர்ன் வந்து சென்னை வந்திருக்காங்க. ஸோ வந்து இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இந்த படத்தோட படப்பிடிப்புகள் வந்து பயங்கரமாக ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏஆர் முருகதாஸ் வந்து சிக்கந்தர் அந்த படத்துக்காகவும் மும்பைக்கும் போயிட்டு வராரு. அக்டோபருக்குள்ளே வந்து படம் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள், அப்புறம் செகண்ட் சிங்கிள், அப்புறம் டீசர், ட்ரெய்லர் இதெல்லாம் வரணும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த அப்டேட் யாரை பற்றின அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயம் ரவியோட நடிப்பில் ரெடி ஆகிட்டு இருக்க பிரதர் அந்த படத்தில் இருந்தால் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த படத்தை வந்து அக்டோபர் 31 வந்து ரிலீஸ் பண்ணுறதா ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ அக்டோபர் 31 அக்டோபர்னு போது தீபாவளி தான் வருது. அந்த ஃபெஸ்டிவல் டைம் அப்போ அமரன் வருது, வேட்டையன் வருது. ஆனால் வேட்டையன் வந்து ரிலீஸ் ஆகுதா இல்லை வந்து தள்ளி போதா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ 3 படமும் வந்து அக்டோபரில் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னும் போது பயங்கரமாக ஒரு கிளாஷ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து ரசிகர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதர் படத்தோட ப்ரொமோஷன் அண்ட் ஆடியோ லான்ச் வந்து முன்னாடியே செப்டம்பர் இல்லை ஆகஸ்ட்டுக்குள்ளே நடத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, நம்ம ஷோட லாஸ்ட் அப்டேட் வந்தாச்சு. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2, அதாவது நாளைக்கு என்னென்ன படங்கள் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத லைன் பை லைனாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மழை பிடிக்காத மனிதன். இந்த படத்தை யார் இயக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் மில்டன் அவர் தான் இயக்கியிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனி தான். ஸோ செகண்ட் வந்து எந்த மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட். இந்த படத்தை வந்து யார் இயக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பு தேவன் வந்து இயக்கியிருக்காரு. அண்ட் இதில் யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு. தேர்ட் மூவி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நண்பன் ஒருவன் வந்த பிறகு. இந்த படத்தை யார் இயக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனந்த்ராம். அண்ட் அவர் தான் வந்து இந்த படத்தில் வந்து ஹீரோவும் நடிச்சிருக்காரு. ஃபோர்த் எந்த மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்கோடகமா. இந்த படத்தை யார் இயக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா RJ கிருஷ்ணன். அண்ட் ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகுல். ஃபிஃப்த் மூவி வந்து பேச்சு. இந்த படத்தை யார் இயக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் B. அண்ட் இதில் யார் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலா அவர்கள். லாஸ்ட் எந்த மூவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமா. இந்த படத்தை வந்து யார் இயக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரி இளவழகன். அண்ட் இவர் தான் இந்த படத்துலேயே வந்து ஹீரோவும் நடிச்சிருக்காரு. ஸோ நாளைக்கு 6 மூவி வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த 6 மூவியில் நீங்கள் எந்த மூவி போய் பார்க்க போகிறீங்க அண்ட் பார்த்த மூவி என்ன அப்படின்றத மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, நம்ம ஷோட ஃபைனல் வந்தாச்சு. அண்ட் இதோட நான் ஷட்டர் போட வேண்டிய நேரமும் வந்தாச்சு. உங்களுக்கு இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரைடே ஃபேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, ஹீரோயின், டேரக்டர் ஆர் இந்த மூவி பற்றி ஏதாவது அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம காமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அதை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன். அண்டில் தென் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது நான் உங்கள் நதியா. தேங்க்யூ.